அந்த கட்டளைகள் நாம் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் கர்த்தர் கொடுக்கிறார். பூமியிலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக மாற்றிவிடும். அதான் அவங்க சொல்றாங்க சங்கீதத்தில் 119 அதிகாரம் 15வது வசனத்தில், உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் என்கிறார். நீங்க காட்டுற வழி, அந்த வழியை நான் பார்த்து அதில் தான் நடப்பேன். நான் எனக்கென்று ஒரு பாதை, எனக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு அதிலே நடக்கணும்னு சொல்லி நான் முயற்சித்தால் இப்படி தான் மாறி போயிடும். நீங்க பாருங்க, எல்லாமே மாறிச்சே. ஒன்னொன்னா மாத்துறாங்க. புதிய புதிய கதிர்களை கொண்டு வருவது, வாழ்க்கையை மாற்றுவது, இயற்கையை மாற்றுவதுன்னு தன் கைகளில் கிடைத்த பூமியை குரங்கின் கையிலே கிடைத்த பூமாலைன்னு சொல்லுவாங்க பழமொழி. அது மாதிரி பிச்சு சின்னாபின்னமாக்கிட்டாங்க. இது இன்னும் தொடராமல் இருக்கணும். இப்படி மாறுபட்டு போன பூமியிலும் உங்களுடைய வாழ்க்கை சரியா போகணும்னு சொன்னா கர்த்தருடைய கட்டளைகளை தியானித்து அதை கடைபிடித்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தா சரியா போகும்.